ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் இன் தமிழ். நான் உங்கள் செந்தில். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுறோம். அந்த எஃபர்ட்டை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு 1000 லைக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதுதான் டார்கெட்டாக வச்சிருக்கேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸஸ் எல்லாம் மேலேயும் கீழேயும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு பிகினராக எனக்கு எப்போதுமே ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்குவீங்க, இல்லை பேங்க்கில் அதிகபட்சமாக லோன் எடுத்து நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரினா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் கிட்ட இருந்து தான் காசு வாங்கி அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். உங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க, அந்த ஃபேக்ட்ரியை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஃபேக்ட்ரியில் என்னென்ன வேணும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும், இது எல்லாமே தெளிவான ஒரு ஐடியாவோட நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பிளானை பார்த்துட்டு மக்கள் இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்க ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் அத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுப்பீங்க ஆப்வியஸ்லி. ஸோ இன்னைக்கு கம்பெனிக்கு நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின ஷேர்ஸை விற்கணும், காசை தேவைப்படுது, எனக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கம்பெனிக்காரங்க கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் அதை விற்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு காசு தேவைங்கிறதுனால தான் ஷேர்ஸை விற்று காசை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அதை விற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுதாங்க ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டில் 4000க்கும் மேலே கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது பிஎஸ்சியாக இருக்கட்டும், என்எஸ்சியாக இருக்கட்டும். ஸோ இந்த கம்பெனிஸில் நீங்கள் எப்போ வேணாலும் ஷேர்ஸ் வாங்கலாம், ஷேர்ஸ் விற்கலாங்க. உங்களுக்கு தோணுது ஐடிசி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ நிறைய மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்கு, ஸோ அதோட ஷேர் ப்ரைஸ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே போய் ஐடிசியோட ஷேர்ஸை வாங்கலாம். இல்லை பிரிட்டானியாவோட பிஸ்கெட்ஸ் நல்லா விற்றுக்கிட்டு இருக்கு, ஸோ அதோட மார்க்கெட் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் ஒரு வருஷத்தில் பெட்டராக போகுங்கிற மாதிரி ஃபீல் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஐடிசியோட ப்ராடக்ட் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை, இது கீழே தான் போக போகுது அப்படின்னு வேற ஒருத்தருக்கு தோணலாம். அவர் விற்க வந்துருவார் மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி பிரிட்டானியா பிஸ்கெட் நல்லா இல்லை, இதோட காம்படிஷன் ஐடிசி பெட்டரா பண்ணுது அப்படின்னு ஐடிசியை வாங்குறதுக்கு மார்க்கெட்ல இன்னொருத்தர் வரலாம். ஸோ நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பொருளை இன்னொருத்தர் விற்கணும்னு நினைச்சு மார்க்கெட்டுக்கு வரலாம். அவரோட ஷேர்ஸை நீங்க வாங்கிக்கிறீங்க. நீங்க ஐடிசி வேண்டாம், நான் பிரிட்டானியாவுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போறேன் அப்படிங்கும்போது ஐடிசியை விற்கணும்னு நினைக்கும் போது ஐடிசி பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறவர் உங்ககிட்ட ஐடிசியை வாங்கிக்கிறவாரு. ஸோ பேசிக்கலி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கின ஷேரை விற்கணும்னு நினைக்கும் போது அதை வாங்குறதுக்கு இன்னொரு எண்டில் இன்னொருத்தர் தயாரா இருக்காரு. அவர் நினைக்கிறாரு இந்த கம்பெனி இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு. ஸோ பேசிக்கா ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஷேராக இருந்தாலும் சரி, இல்லை 10,000 ஷேராக இருந்தாலும் சரி, நீங்கள் விற்கவும் முடியும், நீங்கள் வாங்கவும் முடியும். அத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த லைனில் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்குங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு ஜியோ ஃபோன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்த கம்பெனியில் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிலையன்ஸோட ஷேர்ஸை போய் உடனே வாங்கினா போதும், நீங்களும் ஜியோவோட ஒரு பார்ட்னர் ஆகலாம். இல்லை ஐடிசி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, இல்லை டாடா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதில் போய் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிங்கன்னா உடனே அந்த கம்பெனியோட ஒரு பார்ட்னராக நீங்களும் மாறிடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சொல்லலாம் ப்ரௌடாக, நான் ஐடிசியோட பார்ட்னருப்பா, நான் ரிலையன்ஸோட பார்ட்னருப்பா அப்படின்னு நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய நாலேஜ் வேணும் ஷேர் மார்க்கெட்டில், நான் அடுத்தடுத்த வெற்றிகளை காணணும்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த வீடியோஸ் வரணும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டைம் கிடைக்கும் போது ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்துட்டுருங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி யார் பெஸ்ட் புரோக்கர், அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் என்ன, கைட் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கலாம், ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸை பார்த்தா மட்டுமே போதும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறலாம். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் என்னென்ன பண்ணுறனோ, நான் என்னென்ன சக்ஸஸ் வழிகளுக்கு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கணும் அது எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வளரலாம், உங்களோட சேர்ந்து நானும் வளர தயாரா இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இதுல விடுபட்ட கேள்விகள் பதில்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க செந்தில். நன்றி, வணக்கம்.